பிரைஸ் த லார்ட். நான் உங்கள் திவ்யா. நம்ம சங்கீத புத்தகங்களில் சேலா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பார்த்துருப்போம். சேலா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சேலா அப்படின்ற வார்த்தை 71 முறை வேதாகமத்தில் இடம்பெற்று இருக்கிறது. சேலா அப்படின்ற வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது மிக கடினமான ஒன்றாக இருக்குது. பிகாஸ் இந்த சேலா அப்படின்ற வார்த்தையை குறித்து அநேக விதமான புரிதல்கள் ஏற்பட்டிருக்கு. ஏன் அநேகருடைய புரிதல்கள் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, இந்த சங்கீத புஸ்தகம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒன்றாக இருக்குது. அதனால வெவ்வேறு விதமான புரிதல்கள் அநேகருக்குள்ள வந்து இருக்குது. இந்த வீடியோவில் ரொம்ப மேஜராக கூடிய ஒரு 4 புரிதல்களை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னால் எல்லா புரிதல்களையும் இந்த ஒரே வீடியோவில் சொல்ல முடியலைனாலும் இந்த 4 புரிதல்களை குறித்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த 4 புரிதல்களுமே ரொம்ப மேஜராக இருக்கக்கூடியதாக வந்து இருக்குது. முதலாவது புரிதல் என்ன அப்படின்னா, சேலா அப்படின்ற வார்த்தை ஒரு பாஸ் அப்படின்றத குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு உரையின் இடைநிறுத்தத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சங்கீதத்தை பாடிக்கிட்டே இருக்கும்போது சேலா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தால் அந்த இடத்துல நிறுத்தி அதுக்கப்புறம் பாடணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. இரண்டாவது புரிதல் என்ன அப்படின்னா, இந்த சேலா அப்படின்ற வார்த்தைக்கு ஃபார் எவர் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சேலா என்றால் என்றென்றும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எபிரேய மொழியில் ஒரு வார்த்தையோட சரியான அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய ரூட் வேர்டை போய் பார்ப்பாங்க. அதாவது அந்த வார்த்தையோட மூல வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது சேலா அப்படின்ற வார்த்தையோட ரூட் வேர்டு என்ன அப்படின்னா சலால் என்பதாகும். சலால் என்பதின் அர்த்தம் என்னவென்றால் துதிப்பதற்கு சத்தத்தை எழுப்புதல் அல்லது இசைக்கருவிகளின் சத்தத்தை அதிகப்படுத்துதல் என்பதை குறிக்கிறதா வந்து இருக்குது. நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா யூத ரபிகளோட புரிதலை குறித்து சொல்ல போகிறேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இந்த சேலா அப்படின்ற வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்குது. இந்த சேலா அப்படின்ற வார்த்தை நம்மளுடைய தமிழ் மொழிபெயர்ப்புலையோ எந்த மொழிபெயர்ப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்காது. அதுக்கு பதிலாக வந்து அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சேலா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மொழிபெயர்க்கும் போது என்ன சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த யூத ரபிகளோட புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னா, எங்கெல்லாம் சேலா அப்படின்ற ஒரு வார்த்தை வருதோ இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோவில் ஒரு மேஜராக சொல்லப்பட்ட 4 விதமான புரிதல்கள் பற்றி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய வீடியோஸில் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் விளக்கத்தை குறித்து கண்டினியூவாக இனி வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.